ஓம் நம சிவாய. அந்தணர்தம் அடியாக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாக்கடியே இல்லையே என்னாகிய பகைக்கும் அடியே இளையான் குடிமாற நடியாக்கும் அடியே வெல்லுமா மிக வல்லமை பொருள் கடியே அல்லிமை முள்ளயந்த நமநேரி கடியே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்த கடியே தலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியே மலை மலிந்த தோல் வள்ளல் மான கஞ்சாரல் அலை மலிந்த புனல் மங்கையானாய கடியே உம்மையான் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே திருநாளை போவார்க்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடாடித்த அம்மையான் அடி சண்டி பெருமானு கடியே செம்மையே செம்மையா கொண்ட பெருநம்பி குலச்சிறைகள் அடியார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியே அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியே அம்பராவரி வண்டு மனம் மாற மலரும் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே நம்பிரான் திருமூல நடியார்க்கும் அடியே அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியே கொண்டவன முறையழுமை பங்கன் கழலே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியே கொண்ட கொடை கடறி அறிவார்க்கும் அடியே ஆர்கொண்ட வேர் கூட்டன் கலந்தை கோனடியே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியே நெய்யடிய நரசிங்க முனையறைய கடியே கைதடிந்த வரி சிலையான் கவி கம்ப கலிகள் அடியே ஐயடிகள் காடவர் குணடியார்க்கும் அடியே கண்டகளடிய காப்பு கொண்டிருந்த நிறை கொண்ட சிந்தையாள் நெல்வேலி வெல்ற
கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மையிலை மாறிலான் அடியார்க்கும் அடியே அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கழியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் ஆடவர் கொண்டழ சிங்கன் அடியார்க்கும் அடியே கடல் சூழ்ந்த காநம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனம் பெருந்துரைத்தன் அடியார்க்கும் அடியே உடை சூழ்ந்த புலியதழ் அறவாட ஆடி ஒன்றடிக்கு மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே கடல் சூழ்ந்த வேல் நம்பி கோல் புலிக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே பந்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி திண்டுவார் கடியே முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே மன்னிய சிறுமறை நாவல் நின்ற ஓர் பூசல் பரிமளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே சென்றவனை உலகாண்ட செங்கனார் கடியே திருநீலகண்டத்து பாணனார்க்கடியே என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையல் இசைஞானி காதலன் திருநாவலூர் போல் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் ஆழ்வானே கந்தராவாரே. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இடர்களையும் திருப்பதிகம் பண் பழந்தக்கராகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மறைவுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வள்ளலும் திரைவுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார் உறைவுடையார் குற்றம் போராய் கொள்கையினார் உயர்ந்த இறைவுடையாய் சிடகடையாய் நெடுங்கடம் மேயவனே. கனைத்தெழுந்தவள் திரை சூழ் கடலிரை நஞ்சுதனை தினைத்தடையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனினை மனத்தகத்தோர் பாடலாட பேணிராப்பதலும் நினைத்தெழுவார் இடகளையாய் நெடுங்கலம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலானை கருதல் என்னடியான் உயிரைவவே என்று அடர் கூட்டுரைகள் பொன்னடியே பரவினாடும்
கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே திருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் நான்குணர்ந்து அருத்தனாகி கங்கையானை காசடலே கருதாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரமோ நிறுத்த கீத கூறு கொண்டாய் மூன்று கொண்டார் கூட்டி ஓர் வெங்கனையால் ஆறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடியே ஏறு கொண்டார் சாந்தமிகு பெருமான் அணிந்த நீரு கொண்டாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் தொழிலங்கை என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி ராப்பகலோ இன்று நைவாரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே ஏழவெண்டும் பொசித்த மாலும் விளங்கிய நான் முகனோ சூழலெங்கும் நேராகும் சோதியுள்ளாகி நின்றாய் ஏழல் வெண்கும் பணிந்த பெம்மான் கேடியா பொன்னடியில் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே செஞ்சொல் தன் சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனோ தஞ்சமில்லா சாத்தியரும் தத்துவமொன்றறியா குன்றலில்லா வாய்மொழியால் தோத்தீரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே ஈடவல்ல வாசடையா மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுர கோணலத்தார் ஆடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பற்றும் பாடவல்லார் பாவம் படையுமே பேரன்புடைய பெரியோர்களே, பன்னிசை பதிகங்கள் சேர்ந்திசை வழிபாடு என்ற முறைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பர்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு என்ன என்றால், இந்த திருமுறை பாடும் முறைமை மூன்றாக வகுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறைமை பாராயண முறை என்று சொல்வார்கள். அதில் பாடசாலையிலோ அல்லது இசைப்பள்ளியிலோ பல்கலைக்கழகத்திலோ தேவாரம் பயிலும் பொழுது அதற்கு மனனம் செய்யும் முறை என்று பெயர். அன்பர்கள் சிவனடியார்களுக்கு என்ன என்றால் பாராயண முறை, ஓதுவார்களுக்கு என்ன என்றால் மனனம் செய்யும் முறை என்று முதல் முறை. இரண்டாம் நிலையாக இருப்பதுதான் சுருதியோடு தாளத்தோடு இவர்கள் எல்லாம் பாடுவார்கள். மூன்றாம் நிலை முடிவற்ற நிலை, அதுதான் பன்னிசை இசையரங்க வடிவமைப்பு என்று சொல்வார்கள். இசை அரங்கத்திலே எப்படி இப்படி தேவாரத்தை பாடுவது என்பது முறை. அதை மூன்றாவது முறை, அது அளவில்லாதது, அளவற்றது, கற்பனை நீண்டு கொண்டே இருக்கும். அந்த நிகழ்வானது இன்று மதியம் 2:30 மணி முதல் 5:30 மணி வரை அந்த இசையரங்கம் நடைபெற இருக்கிறது. ஆகவே அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே பாராயண முறையிலே பதிகம் பதிகமாக இங்கே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாடலை மட்டும் 1 மணி நேரம் அல்ல, அரை மணி நேரம் பாடுவார்கள். இங்கே அது நோக்கமல்ல, ஒவ்வொரு பதிகமாக முழுமையாக விண்ணப்பம் செய்ய வேண்டிய முறைமையிலே இங்கே ஒவ்வொரு பதிகமாக இங்கே முழுமையாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஓதுவார்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாடலை அரை மணி நேரம் தனியாக பாடுவார்கள். அடுத்த ஆண்டு அந்த நிகழ்விற்கு அனுமதி தருவதாக இந்த சதய விழா குழுவினர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். உங்கள் கரகோஷம் மூலமாக அதை அடுத்த ஆண்டு ஒரு நாள் முழுவதும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைப்பள்ளி சார்பாக அரை மணி நேரம், பல்கலைக்கழகம் சார்பாக அரை மணி நேரம், இப்படியாக ஒவ்வொரு குழுவாக பாட இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி இப்பொழுது கோளறு திருப்பதிகம் முழுமையாக விண்ணப்பம் செய்யப்படுகிறார்கள். பண் பியந்தை காந்தாரம்.
பேயுரு தோடி பங்கன் விடமுள்ள கண்கள் மிக நல்ல வீணை தடவி மாசரே திங்கள் கங்கை முடி மேலடி உளமே புகுந்த அதனாயிரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவே என்பொடு கொங்கொடாமை இவை மாவிலங்க ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை குணசூடி வந்த குணமே புகுந்த அதனால் 9 18 முடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவள பவள மேலி மொழி நீரணிந்து உமையோடு வெள்ளை விளை மேல் முருகன கொன்று திங்கள் முடி மேலணிந்த குளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதோ திசையமாது பூமி திசை தெய்வமான பலவோ அது நெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலணிந்த நுழமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூர கொடு நோய்களான பலவோ அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சடி கண்டனெந்தை மடவாழ்தனோடு விடையேறு நங்கள் பரமல் கொந்திருள் வன்னி கொன்றை முடி மேலணிந்த குளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு ஒரு மிழியும் இன்னும் மிகையான பூதம் அவையோ அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வறியதழகானை வரி கோவணர் மடவாழ்தனோடு உடனாய் நான் மலர் வன்னி ஒன்றை நதி சூடி வந்த குளமே புகுந்த அதனால் கோளறி உருவையோடு கொலையான கேளம் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் கொப்பிள மதியும் அப்பும் முடி மேலணிந்த நுழமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் பாத மிகையான பின்குடினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வெள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்த குளமே புகுந்த அதனால் எழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடு மிடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகம் பசுவேறும் எங்கள் பரமல் சலமகளோடெருக்கு முடி மேலடியுடமே புகுந்த அதனால் மலர் மிசையோடு மாலும் மறையோடு தேவ வருகாலமான பலவோ அலைகளில் நேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர்
பொழில் கொள்ளாலை விளை சென்ன தொன்மை வள செம்பொனெங்கும் நிகழ நான்முகனாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவர் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண புரை ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. கொட்டி மத்தளம் வாசிக்க ஓதுவாமூர்த்திகள் இங்கே பிடாரர்களாக இருந்து விண்ணப்பம் செய்வதாக வரலாற்று செய்தி, கல்வெட்டு செய்தி. அந்த முறைமையிலே இங்கே கொட்டிமத்தளம் போல இங்கே மிருதங்க இசையினையும் புல்லாங்குழல் இசையினையும் வேயுறு தோழி பங்கன் என்று பாடும் பொழுது மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லக்கூடிய அளவிலே வீணையுடைய நாதத்தை கேட்டு நீங்கள் எல்லாம் மெய் மறந்தீர்கள். அதுபோல முகர்சங்கு கலைஞர்கள், கஞ்சிரா கலைஞர்கள் என்று வயலின் என்று அனைத்து இசைக்கலைஞர்களும் ஒருங்கிணைந்து இந்த இன்னிசையினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பக்க இசை கலைஞர்களுக்காக ஒரு பக்காவான ஒரு கைத்தட்ட கட்டுங்க. நான் அற்புதமான முறையிலே ஒத்துழைப்போடு வாசித்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னது போல ஓதுவாமூர்த்தியில் எப்படி ஒரு பாட்டு அரை மணி நேரம் பாடுவாங்களோ ஒரு தாளத்துக்கு தனி ஆவர்த்தனம் 1 மணி நேரம் வாசிப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள். அவர்களெல்லாம் மதியம் இருக்கு அவர்களுடைய வேட்டையெல்லாம். 2:30 மணி முதல் இங்கே மிகப்பெரிய இசை அரங்கேறு நடைபெற இருக்கிறது. அதற்கெல்லாம் அன்பர்கள் வர வேண்டும். ஒவ்வொரு ஓதுவாரும் எப்படி பாடுறாங்கன்னு பாருங்க. பெண் கலைஞர்கள் தான் ஒரு பாட்டு அரை மணி நேரம் பாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அரை மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு 4 பாட்டு பாட போறாங்க. வியாழக் குறிஞ்சி. அவ்வினைக்கு வினை நாடாது இருப்பது உன் தமக்கு தூரமன்றே. கைவினை செய்து விராக்கடல் போற்றுதும் நாமடியோ. செய்வினை வந்து எம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். ஆவினையிட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாலையில் மூன்றடித்தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ. தீவினை வருந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் இலைத்தலையாவணம் கொண்டமையாண்ட கிரிசடையே. இலைத்தலை சூடமும் கண்டு மழுவும் இவையுடையே. சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். விண்ணுலகாகின்ற விச்சாரர்களும் வேதியரும் புண்ணியரின் திருபோதும் வழப்படும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடையேறும் கடலடைந்தோம். தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். மற்றினையில் அமலை திரண்டல் நடி தோளுடையே. செமையால் கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொள்ளோ. சொத்துணை வாழ்க்கை துறந்து உந்திருவடியே அடைந்தோம். செமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். மறக்கும் மன
மனத்தினை மாற்றிய மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாதவளோ பறிந்த மலர்கொடு வந்துமையே துதும் களியடியோ சிறப்பில் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டோ அருவை களைத்திட்டு வாழ்க்கை கழிந்து கழலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமையே தரும் நாமடியோ செருவிலக்கனை சீரிலட தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டோ நாற்ற மலர் பிசை நான் முகநாரணன் பாது செய்தே தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்படியே போற்றினும் தோற்று தொழுது வணங்குதும் நாமடியோ சீற்றமதாம்பினை தீண்ட பெறா திருநீலகண்டோ சாக்கியர் மட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தோ சாத்தியமின்றி திருதலை போகமும் பற்றும் விட்டார் பூக்கமள் கொன்றை பொறிசடையே அடி போற்றுகின்றோ தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டோ பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கடலடைவான் பிறந்த குலவி உள்ளாகில் நிலையவன் கோனடிகள் இளம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பற்றும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடு கூடுவரே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பஞ்சாக்கர திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம். துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்ந்த வந்த கூற்று அஞ்ச உதைதன அஞ்செழு மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாள் செந்தழல் ஓம்பிய அந்தியுள் வந்திர அஞ்செழுத்துமே உயிர் பை ஒடுக்கி ஒழ்தோட ஏனை வழி திறந்தேற்றுவார்
திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த ஐந்தெழுத்து திருப்பதிகம் பண் கௌசிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவினார் வம்பு நான் மலர்மது ஒப்பவர் செம்பொனார் திலகம் உலகில் நம்பல் நாமம் நமச்சிவாயவே. அடுக்கிய விரகின்றும் வள்ளல் புண்ணிய குகிலவை ஒன்றும் இல்லையா மல்லார்வம் மிக பெருகி நினைந்து அங்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தகுதிப்பது நங்கள் நாமம் நமச்சிவாயவே. மண்ணும் அஞ்சுவையில் சொல்லால் நயம் வந்தோரவல்லார் தம்மை நள்ளினார் நியமந்தான்மை வாக்கினியார் நெற்றி நயன நாமம் நமசிவாயவே. உண்வாரேனும் குணம்பல நன்மை இல்லாரேனும் இயம்புவராயினில் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பார் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. பாவங்கள் மேவிய சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் உருத்திர இரவியே புகுவே திடும் என்பதால் வரதல் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னல் எடுத்த அடுக்கல் மேல் அலங்கொள் காண்பிதழ் சங்கரன் போன்றதோ அலங்கி வாய்மொழி செய்தவள் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. போதன் போதன கண்ணனும் மண்ணல்கள் பாதன் தான் மொழி நேடிய பண்பராய் யாதும் தான் வரியாகி அலந்தவர் போதும் நாமம் நமச்சிவாயவே. அஞ்சி மண்டைய கையில் முன்னை பிந்தை அள்ளர்கள் வேண்ட அமுசை நல்குள்ளல் நமச்சிவாயவே. நாமம் நமச்சிவாயவே. சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தையால் தேத்தவல்லாயெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நமச்சிவாய திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம். சொற்றுணை வேதியல் பொற்றுணை தேருந்தடி பொருள்
கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினை கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினை கருங்கலம் கோட்டமில்லது நாவினை கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுற அடுக்கிய விரையில் வருவழல் உள்மிய புகிலவை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நழுவி நின்றறுப்பது நமச்சிவாயவே இடுக்கட்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் இடுக்கி பிரான் என்று வினவுவோமல்லோ அடுக்கத்தில் கிடக்கினும் அருளினாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே இந்த நிரருங்கலம் இறதி கருங்கலம் அந்தன கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீர்மொழி தங்களு கருங்கலம் நமச்சிவாயவே நலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாடொரும் நல்குவானலம் குலமிலராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே நீரினரகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினரல் நெறி கூடச் சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றுருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருளெழுவது சொல்லக விளக்கது சோதி உள்ளது அல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே முன்னெறியாகிய முதல்வன் மூக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அல்லெறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நல்லெறியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோபாகத்தன் கூப்பினை திருந்தடி பொருந்த கை தொட ஆவினை தழுவிய நமச்சிவாய பத்து கேட்டவல்லார் நமக்கிடுக்கண் இல்லையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற நம்பி ஆரூரர் அருளிச் செய்த நமச்சிவாய திருப்பதிகம் பண் பழம் பஞ்சுரம். மற்று பற்றனக்கின்றினில் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினே கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாடி கொடுமுடி கற்றவா உனை நான் மறக்கிடும் சொல்லும் நான் நமச்சிவாயவே
மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லையில் புகழும் பிரான் எல்லை தம்பிரான் என்னும் மாமணி. கல்லை முந்தி வளம் பொழுதிழி காவிரி அதன் வாய்கரை. நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாடி கொடுமுடி. வல்லவா உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அன்பினார் கரணாடி என்றடியேனும் நான் மிக அஞ்சினேன். அஞ்சல்கடி தொண்டனே கருள் நல்கினாய் அருகில். பல்நெல்லடி பாவை மாதுடை நாடு பாடி கொடுமுடி. நஞ்சனி கண்ட நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எடுவான் இளம் திங்கள் சோடினை என்பின் பொன்கொடி தோன்றின்றே. ஆடு மாமதரை கசைத்த அழகனே அந்த காவிரி. பாடுதல் புனல் வந்திடு பரஞ்சோதி பாடி கொடுமுடி. திடனே உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திரும்பினில் மலர்பாதமே இணைகளும் உள்ளன. நெருகிவள் பொழி சூழ்நிலையில் பெறகின்ற காவிரி போக்கிலே. குன்றை மெல் முளை கோதை மாகுடைந்தாடு பாடி கொடுமுடி. திருமணே உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. செம்பொன்னே சடையாகிரி புறம் தீயழ சிலை போலினாய். பம்புலா உடலாடை பாகம் அமர்ந்து காவிரி போட்டினை. கொம்பின் மேல் குயில் கோலமா மயிலாடு பாண்டி கொடுமுடி. நம்பனே உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சாரணல் தந்தையம் பிரா என்னை நம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரனாயிரம் கோடி தேவன் கிடத்தினில் நாரணல் பிரமல் தொடும் கரையூரில் பாடி கொடுமுடி. காரணா உனை நான் மரக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொனிய விரை சூரிய கரையூரில் பாடி கொடுமுடி. பெரிய பெருமானை விஞ்ஞக இத்தனை பிறப்பில்லையே. பால்முலாவரி வள்ளரை கொன்றை தாரனை பழப்பாவரை. நானனை தொழல் ஊரன் சொல்லிவை சொல்லுவாக்கில்லை துன்பமே. இந்த சேர்ந்திசை பன்னிசை வழிபாடு மிக சிறப்பான முறையிலே சதய விழா குழுவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய எங்களது மூத்த சகோதரர் செல்வம் ஐயா அவர்களுடைய முழு முயற்சியினால் நடைபெற்றுகிறது. ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு முன்பு அவரை சந்தித்து நாங்கள் விண்ணப்பித்த பொழுது
மிக சிறப்பாக நடத்திவிடலாம். அதற்கு முன்பணமாக உனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிட்டார். ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சு அண்ணனுக்கு. கொடுக்குறடா, ஏன்டா அவசரப்படுற. நாங்கள் இன்று நேற்றல்ல, களிமேட்டிலே, அவர்களுடைய சொந்த ஊர் களிமேடுன்னு பக்கத்தில் கிராமம், திருநாவுக்கரசு பெருமானுக்கு அற்புதமான திருமணம் அமைத்து அந்த ஊர் மக்கள் வழிபாடு செய்த திருத்தலம் அது. திருநாவுக்கரசருக்கென்றே ஒரு திருக்கோயில் திருமணம். அந்த திருமணத்திலே திருநாவுக்கரசருடைய விழாவிலே ஆண்டுதோறும் ஓதுவாமூர்த்திகள் அங்கே தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா துவங்கி அனைத்தரும் இரவு முழுவதும் அங்கே பாராயணம் செய்வோம். அந்த முறைமையிலே அவர்கள் ஓதுவாமூர்த்திகளை அழைத்து இந்த திருமுறை பாராயணத்தை தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி தேவாரத்துறை மாணவர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக 148 பிடார்கள் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி இங்கே 200 தாண்டி விட்டது. ஆகவே இந்த பன்னிசை பிடாரர்களிலே பெண்களும் பங்கேற்று சமத்துவமாக சமூக நீதியாக இங்கே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் சிறப்பு. இப்பொழுது இவர்களெல்லாம் இவ்வளவு நேரம் பாடிட்டு இருக்காங்க, ஆனாலும் களைப்படையவில்லை. என்ன காரணம்? இறைவனுடைய திருவருள் என்பதை விட எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. குடிநீர், மொட்டையாக சொல்லக்கூடாது, குடிநீர் கொடுத்தார்கள். குடிநீர் கொடுத்த பொழுது ஆண் ஓதுவார்கள் எல்லாம் ஒரு பாட்டில் தான் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு டப்பி எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப டீசெண்டாக. பெண் ஓதுவாமூர்த்தியில் பார்த்தீங்களா, தாய்மை. ஏனென்றால் தண்ணீர் தவித்தா நாங்களுக்கு கொடுப்பாங்க, குடும்பத்தில் எப்படியோ அதே போல் 2 பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இதை சொல்லினா கவனித்து பாருங்கள். அவர்களுடைய பொறுப்புணர்வு அப்படி. குடும்பத்திற்காக உழைத்தவர்கள், குடும்பத்திற்காக சேர்த்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதத்திலே தண்ணீரை கூட எடுத்து வைத்து கொண்டார்கள், தேவைப்படும் என்று. ஆண்கள் நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம். ஆனாலும் இப்பொழுது அனைவருக்கும் தேநீர் வருகிறது, விடமாட்டோம். தேநீர் அருந்தி இன்னும் தெய்வ பணுவல்களை தேனொழுக பாட இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அதற்கு முன்பாக நிறைவு உரையாக ஐயா நாளை யாழ்ப்பாணம் பயணம் செய்ய இருக்கிறார்கள். அங்கே திருக்குறள் அரண்மனை என்ற முறையிலே திருக்குறளிலே கல்வெட்டு முழுவதுமாக திருக்குறளை பதித்து அங்கே திருக்குறள் அரண்மனையை திறக்க இருக்கின்றார்கள். திருவள்ளூருக்கு வானுயர சிலை எழுப்ப இருக்கின்றார்கள். அந்த பணி நிமித்தமாக அவர்கள் சென்னை சென்று நாளை யாழ்ப்பாணம் செல்ல இருப்பதால் அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள் நிறைவுரையாக ஆற்றி விடைபெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு சதய விழா குழுவின் சார்பாக ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் 6 திருமுருகன் என்று பெயர். அவரை அறிமுகம் நாம் செய்ய வேண்டியதில்லை. இணையத்திலே சென்று சிவபூமி ட்ரஸ்ட் என்று அடித்தீர்கள் என்றால் அவருடைய அரும்பணிகள் நீண்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஒரே வரியிலே சிவபூமி ட்ரஸ்ட், சிவபூமி அறக்கட்டளை தமிழில், அதை நீங்கள் பதிவு செய்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய சாதனை தெரியும் என்று சொல்லி இப்பொழுது அவர்களை நிறைவுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்வேந்தன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழாவிலே திருமுறையால் அர்ச்சித்து கொண்டிருக்கின்ற ஓதுவாமூர்த்திகள் ஆண்கள் பெண்கள் திரண்டு இந்த சேர்க்கருங்காரியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே தமிழால் அர்ச்சிக்கின்ற திருமுறை பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலய தலைவர் அவர்கள் இந்த நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். மிகவும் பாராட்டுக்குரிய சோழனுக்கு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணமாக திருமுறைகளை பாதுகாத்தவனுக்கு படைக்கப்பட்ட திருமுறைகளை இசையோடு அர்ப்பணம் செய்திருக்கின்ற நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது. இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற அரசு மற்றும் கோயில் தலைவர் எல்லோருக்கும் இந்த திருமுறை நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு
ஈழத் திருநாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவன் என்ற வகையில் நன்றி கூறி எங்கள் மண்ணிலும் திருமுறைகள் எல்லா கோவிலிலும் காலை மாலை ஓதப்படுகின்றது. தினமும் பாடசாலைகளில் காலை பாடசாலை ஆரம்பிக்கின்ற போது திருமுறை பாடித்தான் ஈழ நாட்டிலே பாடசாலைகள் ஆரம்பமாகும். பாடசாலைகள் நிறைவடைகின்ற போதும் திருமுறை பாடப்படுகிறது. எல்லா சுபகாரியங்களிலும் திருமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது நாங்கள் செய்த புண்ணியம் என்று கூறி இந்த விழாவிலே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைத்த ஓதுவாமூர்த்திகள் இணை பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலங்கை திருநாட்டின் தமிழ் மண்ணின் மகனாக இருக்கக்கூடிய கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகனார் ஐயா அவர்கள் 3 தலைமுறையாக அங்கே போரிலே பாதிக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை மீட்டெடுத்து வளர்த்த பெருமைக்குரியவர். அவர்களுக்கு நமது திருக்கோயிலின் ஓதுவாமூர்த்திகள் சிவநேசன் ஓதுவார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆண்டுதோறும் நீங்கள் வருகை தந்து இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு முதியவர்களுக்கு ஓய்வு இல்லம் அமைத்து சமுதாய பணி செய்யக்கூடியவர்கள், திருவாசக அரண்மனை எழுப்பியவர்கள், திருமந்திரம் 3000 பாடல்களை கல்வெட்டிலே பொறித்து மட்டக்களப்பிலே திருமந்திர அரண்மனை எழுப்பியவர்கள் இப்பொழுது திருக்குறளுக்கு அங்கே அரண்மனை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய தாய் நிலம் ஈழம் என்பதை நிரூபிக்கும் விதத்திலே இந்த அரும்பணிகளை அங்கே எவ்வளவோ எதிர்ப்புகளிடையே ஆற்றி வரும் ஐயா அவர்களுக்கு இந்த தமிழ் உலகம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஓம் நம சிவாய.